शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்குமான கார்த்திகை 7ஆம் தேதி முதற்கொண்டு கார்த்திகை 13ஆம் தேதி வரைக்குமான ஞாயிறு முதல் சனிக்கான வார பலன்களை அனைத்து ராசி என்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த வாரத்துல என்ன விசேஷங்கள்ங்கிறத ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துருவோம். 23 நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்றைக்கு திருத்தியா திதியாகவும் மூலா நட்சத்திரமாகவும் அமைந்து சித்த யோகத்துடன் கூடி, ஆனால் காலையில் விடிய கார்த்தால முகூர்த்தம் 4:30 5:45 வரைக்கும். அன்றைக்கு புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது 5:24 5:37 வரைக்குமாக அமைந்து துலாம் லக்னமாக வளர்ப்பிறை லக்னமாக அமைந்திருக்கிறது. இந்த நாள்ல உங்களுக்கு வேண்டிய பிசினஸ்க்கு வேண்டிய முடிவுகள் அத்தனையுமே இந்த நாட்கள்ல ரொம்ப அற்புதமாக எடுக்கலாம். ஏனென்றால் புதன் என்பவர் துலாமுக்கு சுக்கிரனோட வந்துடுறார். புதன் ஆல்ரெடி வக்கரத்துல தான் இருக்கிறார். 23ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை புதன் வக்கரகத்தியாக துலாமுக்கு வந்து விடுகிறார். சுக்கிரனும் அங்கு இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 2 பேரும் நெருங்கின டிகிரியில தான் இருப்பார்கள். அதனால வியாபார நிமித்தமான முடிவுகள் எடுக்க வேண்டியது, அப்புறம் வெளியில எங்கேயாவது ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு கோயிலுக்கு போறது, குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப நல்லா நடக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை 24 நவம்பர் 2025 அன்று வாஸ்து நாளாக அமைகிறது. அன்றைக்கு வாஸ்து தேவனை நினைத்து தியானமோ அல்லது பூஜையோ செய்ய வேண்டும். நமக்கு புதிதாக கட்டடம் கட்டுபவர்கள் அன்றைக்கு வாஸ்து நாள் குறித்து அன்றைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த சட்டம் வைப்பது, வாயிற்படி வைப்பது, இதெல்லாமே பண்ணுவார்கள். புதிதாக பூமி பூஜை போடுபவர்களும் இதை பயன்படுத்துவார்கள். ஆனா நம்ம இப்ப எந்த வீடுமே வாஸ்து சுத்தமா 100% சொல்லவே முடியாது. அதனால இன்றைக்கு வாஸ்து தேவனை குறித்து நம்ம ஜஸ்ட் தியானம் பண்ணினாலே, ஓம் வாஸ்து தேவதாயே நமோ நமஹ, அவ்வளவுதான். அப்படியே பண்ணினாலே போதும். அல்லது ஓம் வாஸ்து தேவாய நமஹ, தேவதா அப்படின்னு போட்டா தேவதாயை வரணும். அல்லது ஓம் வாஸ்து தேவாய நமஹ சர்வமங்கலம் கரோத்துமே அப்படின்னு சொல்லி இதே சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாஸ்து தேவாய நமஹ சர்வமங்கலம் கரோத்துமே. இதையே திருப்ப திருப்ப சொன்னேன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் எல்லாமே நீங்கும். வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னாக்கா இதெல்லாமே சயின்ஸ் பிஹைண்ட். கொஞ்சம் நம்ம ஆழ ஊன்றி ஆராய்ந்து பார்த்தால் இதுல இருக்கக்கூடிய உண்மை புரியும். ஏன்னா நம்ம சரீரத்திலையும் சில மேக்னெட்டிக் இருக்கு. நம்ம தலை கீழே நின்னாலும் பிளட் வெளியில வராது. ஏன்? அதுல ஒரு சோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு ஒரு 4 சுவரை கட்டிட்டோம்னாக்கா அங்கு ஒரு உயிர்மை அடைகிறது. அதை தான் வாஸ்து புருஷன்னு சொல்றோம். நம்ம வேற என்ன சொல்றோம்? ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இந்த இயற்பியல்ல நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம். புவியியல், இயற்பியல் அப்படின்னு தமிழ் வார்த்தைகள் பாருங்க. சரி, அடுத்தது 26ஆம் தேதி புதன்கிழமை ஷஷ்டி விரதமாக அமைந்திருக்கிறது. அன்றைக்கு சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வந்துடுறார். புதன் துலாமுக்கு போனார் இல்லையா, சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வந்துடுறார். சுக்கிரனோட அங்கு செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பலன்களை நம்ம பார்ப்போம், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்னு. அடுத்தது வியாழக்கிழமை 27ஆம் தேதி சப்தமி. அன்றைக்கு ஒரு முகூர்த்த நாள். அன்றைக்கு சப்தமி திதியாகவும் அபிட்ட நட்சத்திரமாகவும்
பிறகு சித்த யோகமாகும். முகூர்த்தம் வந்து 10லிருந்து 11 வரைக்கும், ரைட்டா? அதுல புஷ்கர நவாம்சம் வந்து 10:22 10:34 வரைக்கும் 12 நிமிஷமாக இருக்கிறது. வியாழக்கிழமை வர்றது. மகரம் லக்னம் வளர்ப்பிறை. இதுல வந்து 10லிருந்து 11 அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கோ நகை வாங்குவதற்கோ அல்லது வந்து ஒரு சொத்து பண்ட பரிமாற்றம் பண்ணுவதற்கோ ஒரு சைன் பண்றதுக்கோ இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் அமைத்துக் கொள்வதற்கோ இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி சனி வக்கரத்திலிருந்து விடுபடுகிறார் 12ஆம் இடத்துல. இது ஒரு பெரிய நிகழ்வு. அன்றைக்கு துர்காஷ்டமியாகவும் வந்து அமைந்திருக்கிறது. பிறகு கடைசி நாள், அதாவது இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் 29 நவம்பர் 2025 சனிக்கிழமை புதன் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். புதன் வந்து துலாம்ல இருந்து வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியாக போக போகிறார். காலபுருஷ தத்துவத்தினுடைய 3க்கும் 6க்கும் உண்டான புதன் நேர்கதியாக மாறும்பொழுது பலவிதமான மென்டல் கிளாரிட்டி நமக்கு வந்து அடையப்படும். இதுதான் இந்த வாரத்தினுடைய விவரங்கள். அதே போன்று சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம், மிதுனம், கடகம், பிறகு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து சிம்மமும் ஆக வந்து அமைகிறது. அதை நம்ம பலன்கள்ல பார்ப்போம். இப்போ வந்து ஜெனரல் பலன்கள் என்ன, பொது பலன்கள். இந்த வாரம் வந்து புதன் வக்கரம் பெற்று வீடு மாறுகிறார். சுக்கிரன் வந்து நேர்கதியாக வீடு மாறுகிறார். அதே போல செவ்வாயும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்க, பிறகு செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். கடைசி 2 நாட்கள் வந்து சந்திரன் போய் ராகுவுடன் உட்காருகிறார் 11ஆம் இடத்துல. அதனால இன் ஜெனரல் எல்லாருக்குமே சொல்றேன், குழந்தைகள் விஷயத்துல முடிவெடுக்கணுமா, வெள்ளி சனி ஞாயிறை நம்ம அவாய்ட் பண்ணணும். படிப்பு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய முடிவு எடுக்கணுமா, சனி ஞாயிறை முற்றிலும் அவாய்ட் பண்ண வேண்டும். பிறகு நான் வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகணுமா, கண்டிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடல் கடந்த பிரயாணத்தை நம்ம வந்து வைத்து கொள்ளக்கூடாது. இல்லை சுவாமிஜி, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாக்கா அன்னையினுடைய வழிபாடு, ஆமாம், எந்த பராசக்தியினுடைய வழிபாடு, அது அம்பிகை என்ன அம்பிகை, அது ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், அல்லது வந்து காளியாக இருக்கலாம், பத்ரகாளியாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம். ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு போகலாம், கடல் கடந்து போறதா இருந்தா. பிறகு சனி வந்து வக்கர முக்தி அடையிறது அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல கிளாரிட்டி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஆகட்டும், நஷ்டம் அடைதல் ஆகட்டும், நஷ்டம் என்ன ஆக போறது, அதுல இருந்து நம்ம வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். பிறகு திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் துரிதமாக உங்களுக்கு பெண் கிடைக்கிறது, மாப்பிள்ளை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சுக்கிரனுடைய நகர்வு, சுக்கிரன் வந்து ஆக்சுவலி காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் வீட்டுல தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்துருந்தார். ஆனா அதை விட அவர் 8ஆம் இடத்துக்கு போறது, அது மறைகிறார். ஆக்சுவலி சொல்ல போனா அது யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் மறைப்பார். அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும் அவர் மறைகிறார். மற்றபடி ரிஷப ராசி கொண்டு மற்ற ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருப்பார். மேஷராசிக்கு மட்டும் 8ஆம் இடத்துல மறைவார். அவர்களுக்கு மட்டும் வந்து திருமண விஷயங்கள கொஞ்சம் தாமதமாகும். மற்ற அனைவருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கும். பிறகு ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வந்து நேரடியான பலனுக்கு, தனி பலனுக்கு போய்விடலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து முதல் 2 நாட்கள் வந்து எல்லா விதத்திலையுமே ஒரு மாதிரி சௌபாகியமாக ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் உண்டு. புதன்கிழமை வந்து சுக்கிரன் வந்து விருச்சிகத்துக்கு போகிறார். இது வந்து ஒரு டிராபேக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்துல தாமதம் ஆனாலும் கூட பைசா வந்து கையிலுக்கு வரும். அத பைசா வந்து நம்ம விவகாரத்துக்கு, நடைமுறைக்கு, புழக்கத்திற்கு ஈஸியாக கிடைக்கும். ஏனென்றால் 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால திடீரென்ற ஒரு அதிர்ஷ்டம் போன்ற சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் வண்டி வாகனங்கள் வந்து நீங்கள் வந்து ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேக்சிமம் வந்து 2 வீலர்ல ரொம்ப சேஃப்டி கம்மி அப்படின்னு, அதாவது கம்பேரிட்டிவ்லி 4 வீலரை பார்த்தா 2 வீலர் ரொம்ப கம்மி இல்லையா, அதனால கொஞ்சம் 2 வீலர் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓட்டுறத கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டியது. ஆமா, ஆனாலும் இந்த வாரம் என்பது பண வரவுக்கு உண்டான வாரம் அப்படின்னு சொன்னா தவறே கிடையாது. வெளியூர் வெளிமாநிலங்களுக்கெல்லாம் நீங்க போக வேண்டும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒன்று பப்ளிக் சர்வீஸை பயன்படுத்துங்க. பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம்.
ஒரு லாங் டிரைவ் போகணும், ஒரு டிரைவரை கூட்டிட்டுனாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் பிசினஸ் டீலிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக, அதாவது நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய மனைவியாரோ அல்லது சகோதர சகோதரிகளோ அவர்கள்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் பாருங்க, வெற்றி அடைவர்கள். இந்த வாரம் குருவனுடைய அந்த வக்கரமானது தொடர்கிறது, இருந்தாலும் சனியினுடைய வக்கரத்தன்மை நிறைவடைகிறது. அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீலிங்ல கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கோர்ட்டு கேஸ்லயும் கூட நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். ஆரோக்கியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பிறகு சந்தோஷம், ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு இன்கம் வரக்கூடிய பண வரவு, இது எல்லாமே நல்லபடியாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரம் மகாலட்சுமி மற்றும் காளி, ரெண்டுமே அம்மன் தான். இந்த 2 தேவிமார்களையும் வழிபடுங்கள், உங்களுக்கு அத்தனை சௌபாகியங்களும் கிடைக்கும். குழந்தை வரத்துல கொஞ்சம் தாமதமாகிறது தொடரும். ஏனென்றால் கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறார், குருவும் வக்கரம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம், ஏன்னா குருவனுடைய இடத்துல சனி உட்கார்ந்து கொஞ்சம் தாமதமானது தொடர்கிறது. இருந்த போதிலும் செயற்கை கருத்தரிப்பு முறையில் அவர்களுக்கு மிக விரைவில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொந்தத்திலோ அல்லது தெரிந்த வட்டாரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்பாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மானுடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சகோதர உறவுக்குள் மூத்த சகோதர உறவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. இளைய சகோதர உறவு ஓகே, அவ்வளவுதான். ஆனால் நட்பு என்கின்ற வட்டாரம், அதிலும் கூட ஆப்போசிட் ஜெண்டர், அவங்க ஒரு ஜென்யூனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு சொசைட்டி, நல்ல ஒரு சொசைட்டியா வருது. கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஆனா அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த பழைய விஷயங்கள் எல்லாம், பெரியவர்களோட அந்த கடவுளை நம்புறது, கடவுளை நம்புறது இல்லை, கடவுளை புரிந்து கொள்வது, இதுல எல்லாம் அவர்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன். அதனால எதிர்ப்பாளினரிடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது கம்பெனியில உங்களுடைய பாஸோ உங்களுடைய ஜூனியரோ நல்லது பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்க நல்லா நீர் சாப்பிடணும். அதாவது வாட்டர் இன்டேக் நல்லா ப்ராப்பரா இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல விருச்சிகத்துல செவ்வாய் இருக்க, சூரியன் இருக்க, அங்க சுக்கிரனும் போய் சேருகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒண்ணு உங்களுக்கு யூரினேஷன்ல கொஞ்சம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அது இது மாதிரி மறையும், அல்லது நீர் பற்றாக்குறையினால, வாட்டர் இன்டேக் பற்றாக்குறையினால ஏதாவது அதுல ஒரு இஷ்யூ வர மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும், அல்லது ஒரு சின்ன அசௌகரியமானது ஏற்படும். பெருசா ஒன்றும் இல்லைன்னாலும் வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக இருக்க வேண்டும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அத்தனையுமே சக்சஸ் ஆகும் இந்த வாரம். இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு லாபமானது கூடும். சனியினுடைய வக்கர நிவர்த்தி என்பது, சனி ஆக்சுவலி உங்களுக்கு யோகக்காரகன். அவர் உபச்சய ஸ்தானத்துல உட்கார்ந்து வக்கரம் பெற்றதுனால சில அதாவது ராகுவோட ஒரு காம்பினேஷன் இருந்தது. ஏன்னா 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் தான் இன்னும் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவரும் வக்கரம் இவரும் வக்கரம் போது கொஞ்சம் லாபத்திலாம் அடி வாங்கினது, நம்ம எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல, அல்லது உதவி கிடைக்கல, எதிர்பார்த்த முன்னேற்றம் நடக்கல, இதெல்லாமே இந்த வாரம் மாறுகிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உங்களுடைய புதன் 6ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரன் உங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். இதனால என்ன ஒரு நமக்கு பிரயோஜனம் அப்படின்னாக்கா, 2க்குண்டானவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது 2ல இருந்து 5ஆம் இடம், வெளிநாட்டு பணம் அல்லது உங்களுக்கு உங்களுடைய தொழிலாளிகள் மூலமாக லாபமும், அதே போன்று உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுக்கே தெரியாம அது பாட்டுக்கு அது எல்லாராலையும் புழக்கத்தில் கொண்டு உங்களுடைய பேட்டர்ன் இதெல்லாம் பெரிய லெவல்ல இருந்ததுனாக்கா, உங்களுடைய பேட்டர்ன் அக்செப்ட் பண்ணப்பட்டு அல்லது உங்களுடைய பிராண்ட் ஒன்று கிரியேட் ஆகி நல்லபடியாக மார்க்கெட்ல உலா வரும் அப்படிங்கிறத காமிக்கிறது. பெண் மாப்பிள்ளை நீங்க புதன்கிழமைக்கு அப்புறம் பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, எல்லாமே தாராளமா இது பண்ணலாம். குழந்தைக்கு இருந்த தாமதமானது நீங்கும். உங்களுக்கு சனி குழந்தையை கொடுப்பார் கண்டிப்பாக. அதனால குழந்தையினுடைய சமாச்சாரம், புதன் என்னதான் 5க்குண்டானவனா இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்று துலாமுக்கு தான் வர்றார். அப்படிங்கும் போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் வரும்.
ஆமா, இந்த துலாம் வந்து 7ஆம் இடத்துல வர்றது, அங்க சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறது, கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சில கசப்புன்னு சொல்ல மாட்டேன், கருத்து வேறுபாடுகள் அல்லது சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். மறுபடியும் அதை தான் சொல்லும். அது வந்து கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். நோ ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் புதிதாக எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நன்கு வேலை செய்யும். குரு மற்றும் சனி, குரு இன்னும் வக்கரமாகத்தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட அந்த 3ஆம் இடம் என்பது அது வந்து அவருக்கு, அதாவது இந்த ஜாதகத்தை அவர் எனிமி இல்லையா, எட்டுக்கு உண்டான 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய பலனை கொடுக்க மாட்டார். அப்படிங்கும் போது என்ன, 11ஆம் இடத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுடைய மீட்டிங்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஒவ்வொரு கான்டாக்ட்ஸோட நீங்கள் வந்து கன்வர்சேஷன் பண்ணுறது, டீல் பண்ணுறது, சின்ன ஃபோன் கால்ஸும் கூட வந்து ப்ராப்பராக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய திடீர்னு நீங்கள் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட தூக்கமின்மையினால் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது தூக்கமின்மையினால் நமக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறதுன்னு நம்ம தெரியாமையே இருக்கிறோங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும். சகோதர உறவு வந்து இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உதவிகளை கொடுக்கும். நட்பு என்பது ரொம்ப ஒரு மாதிரியான அமைதியை கொடுக்கும். மாமனார் மாமியார் வீட்டில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பிறகு ப்ராப்பர்ட்டி டீலிங் அப்படின்னுங்கிற வர விஷயத்தில் இன்னும் கூட நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் யோசனை பண்ணி விடுங்கள்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி சந்திராஷ்டமம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கள் கிழமை. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக வீட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓங்கி பேச வேண்டாம், ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ண வேண்டாம். இது ஒன்று. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் இருக்கிறது, திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மருந்தை மறந்துடக்கூடாது. இந்த பிபிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளுபவர்கள் அல்லது வந்து சுகருக்கு டேப்லெட் எடுத்துக்கொள்ளுபவர்கள், இதனால சில அசௌகரியங்கள் வரும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். திங்கட்கிழமை மதியம் வந்து மிருகஷிரா, புதன்கிழமை காலையிலையும் மிருகஷிரா. இந்த மிருகஷீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்றேன்னு தப்பா நினைச்சக்கூடாது. அன்னைக்கு பொண்ணு பார்க்கறதோ, மாப்பிள்ளை பார்க்கறதோ, அல்லது காதல் விவகாரங்களில் வந்து ப்ரப்போஸ் பண்றதோ, அல்லது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றதோ, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அட்டன் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, கான்ட்ராக்ட் பேசுறது, மீட்டிங் வச்சுக்கிறது அன்றைக்கு அவாய்ட் செய்து விடுங்கள். ஆனாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலை விட இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் சொந்த வேலைகள் செய்பவர்களுக்கு, அதாவது சொந்த ஜாப் பண்ணக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஜாப் கிடைக்குமா அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார்கள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றவர்கள்லாம் வந்து மற்ற துறையினர்கள் அப்படின்னா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் விளையாட்டு துறையில் நிறைய சாதிக்க முடியும். இராணுவம், போலீஸ் போன்ற அரசாங்கத்தை சார்ந்த காவல் செய்கின்ற, நாட்டை காக்கின்ற, அதே போன்று உள்ளுக்குள்ள வந்து நம்முடைய நாட்டை காக்கின்ற அந்த காவலாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சன்மானமும் ஒரு வெகுமானமும் நன்மதிப்பும் கிடைக்கும். உங்க வீட்டுல இருந்து நீங்க வந்து போலீஸ்க்கு போகணும் அப்படின்னாக்கா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம். பிசினஸ் மேனுக்கு இருந்த இக்கட்டான சூழ்நிலையானது விலகுகிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முதற்கொண்டு உங்களுடைய வியாபாரங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். சனியினுடைய வக்கரம் முடிவடைகிறது. அதே போன்று புதன் வந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார், உங்களுடைய ராசி அதிபதி. அது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அது என்னைக்கு வருகிறாருனாக்கா முதல் நாளே வந்துடுறார். அதனால வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, உங்களுடைய குழந்தைகள் நிமித்தமாக, உங்களுடைய அதாவது சொந்த பந்தங்களுடைய நிமித்தமாக என்னென்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை அத்தனையுமே திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வேலை மாற்ற வேண்டும் அப்படின்னாலும் உங்களுடைய முடிவுகள் சரியாக அமைவது. ஏன்னா புதன் வக்கரமாக இருந்தாலும் கூட அது துலாம்ல வந்துடுறது. அது வந்து இந்த வார கடைசியில வந்து வக்கர நிவர்த்தி ஆகி விடுகிறார் புதன். அதனால இந்த ஒரு 5 நாட்கள், இடைப்பட்ட 5 நாட்கள் வந்து ரொம்ப பிரெயின் வந்து பயங்கரமா வேலை செய்யும். ஏனென்றால் வந்து துலாம் அப்படிங்கிறது நட்பு கிரகத்தினுடைய வீடு, 12க்கும் 5க்கும் உண்டானவன் வீடு இல்லையா? அதனால
சுக்கிரன் வந்து அங்கிருந்து அப்படியே கிராஸ் ஆகிட்டு போறார். அப்படிங்கும்போது காதல் விவகாரங்களில் வெற்றி காணுதல், பிறகு குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், தன்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து வரன் அமைத்து அவர்களுக்கு திருமணத்துக்கு உடனடியாக ஏற்பாடுகள் செய்வித்தல். பிறகு ஃபங்க்ஷன்னாக்கா ரொம்ப இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணினாக்கா நல்ல பேர் எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போன்று கல்வியிலும் உங்களுடைய அறிவுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பண வரவு மிக்க, அதே போன்று செலவும் கொஞ்சம் மிக்க வாரம்தான். அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பகைமை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதது. பொறாமைக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொறாமைப்படுவார்கள். உறவுகளில் வந்து இளைய சகோதரன் தவிர மற்ற அனைத்து உறவுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. அது கணவன் மனைவி உறவாகட்டும், அல்லது சகோதரத்தினுடைய, அதாவது மூத்த சகோதரனுடைய உறவாகட்டும், பிறகு வந்து நட்புனுடைய உறவாகட்டும், எல்லாமே நல்லபடியாக ஒரு மாதிரியான சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பிறகு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு விவகாரங்கள், இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா முடியக்கூடிய சான்சஸ் உண்டு. கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கோர்ட்டுக்கு வெளியிலேயோ ஸ்டேஷனுக்கு வெளியிலேயோ முடித்துக்கொள்ள பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு. உங்களுடைய சுக்கிரன் 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆனால் 6க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்து 5க்கு உண்டானவனும் அங்கே இருந்து, பிறகு 3க்கு உண்டானவனும் அங்கே இருக்கும் பொழுது எல்லாமே ஒரு சுமூகமாக முடித்து கொள்ளலாம். ஆக வில்லங்கங்களையும் விவகாரங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் முடித்து வைப்பீர்கள் அப்படிங்கிறது உண்மை. இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் சந்தோஷமான மனநிலையையும் பண வரவையும், இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து குரு வந்து வக்கரம் பெற்றிருந்தாலும் இந்த புதனுடைய அமைப்புனாலையும் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருகிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலே அவர் வந்து 12க்கும் 5க்கும் உண்டானவர் இல்லையா. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து கேம்பிளிங் மூலமாக பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல இப்படி அப்படிங்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், அல்லது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பண வரவு உண்டு. கொஞ்சம் செலவுகளும் உண்டு. அந்த செலவுகள் வந்து தேவையில்லாத செலவுகள், அதாவது ஏதாவது உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த முறை இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். புதனுடைய அமைப்பும் பிறகு சுக்கிரனுடைய அமைப்பும் அது வந்து வக்கரம் பெற்று ஒரு வீடு மாறக்கூடிய, அவர் இங்கே இவர் அங்கே அப்படிங்கும்போது இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய அந்த ஒரு வழிபாடு ரொம்ப நல்லபடியாக வந்து அமையும். ஆனாலும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை, அல்லது அவருடைய உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரன் உறவுக்குள்ள சொத்து பத்தி எல்லாம் பேசிட வேண்டாம். அதுவும் இளைய சகோதரன்கிட்ட பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதே போல உங்களுடைய பாஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியர், ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது 25, 26 இந்த 2 நாட்கள்ல வருகிறது. 25 வந்து மிருகஷிராவுக்கு வந்து காலையில இருக்கிறது. இந்த மிருகஷிரா நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களா இருந்தவர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். அன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டு கேஸோ வம்பு வழக்கோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். அன்னைக்கு போய் கேம்பிளிங் ஆட வேண்டாம். அன்னைக்கு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம். முக்கியமாக சாகசங்கள் பண்ண வேண்டாம். அதாவது நார்மலா வந்து நம்ம சட்டில் காருக்கு விளையாடுறோம் அப்படின்னா அப்படியே டைவ் அடிச்சு போய் அப்படியே அடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சாகசம் பண்ணாமல் இருக்க வேண்டும். பைக்கில் சாகசம் பண்ணாமல் இருக்க வேண்டும். மலை உச்சிக்கு போய் ஜம்ப் பண்ணிட்டு நான் 4 படிகளாக தாவுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான். பிறகு ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு 25, 26 அதாவது செவ்வாய் புதன், செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து புதன்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கிறது. ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு தலைமை தாங்க கூப்பிடுகிறார்கள் அப்படின்னாக்கா அப்படியே ஸ்லைட்டா மறுத்துடலாம். அன்னைக்கு மட்டும் போகாம இருந்துக்கலாம். ஏன்னா அங்க போனாவே நம்ம மூக்கு அறுபடும் தேவையில்லாம. அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு வந்து அம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அன்னைக்கு வந்து பணம் எதுலையுமே டெபாசிட் பண்ண வேண்டாம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஜிபே பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரும் பண்ணினாலும் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும். புதன்கிழமை சாயங்காலம் வந்து புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. கை ஓட்டக்கையா இருக்கும். அன்னைக்கு எது வந்தாலும் தங்காது. அதனால பணத்தை வந்து அன்னைக்கு நம்ம வந்து கையாளாம, ஏதாவது செலவுனாக்கா வீட்டில் கொடுத்துப்பாங்க, அப்பா கொடுத்துப்பார், அம்மா இல்லைன்னா சகோதர சகோதரிகள், அல்லது திருமணம் ஆகி இருந்தால் கண்டிப்பாக
உங்களுடைய வாழ்க்கை துணை அதை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி விட்டுவிடுங்கள். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணக்கூடிய, அதே போன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, புதிய நட்புகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பின்பு படிப்புல பிஹெச்டி எல்லாம் பண்ணுகின்றவர்களுக்கு சொல்றேன், ஒரு ஹையஸ்ட் ஸ்டடீஸ் படிக்கிறாங்களே அவர்களுக்கு அவர்கள் ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணக்கூடிய, அவர்களுடைய படைப்புகளுக்கு அது ஒரு புதிய மைல்கல்லை அடைய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய ஆதாயமானது இந்த வாரம் இருக்கிறது. புதனுடைய 4ஆம் இடத்துக்கு வருகை, பிறகு சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வருகை அப்படிங்கிறது ஃபினான்ஸ் செய்யக்கூடிய, பணத்தை வைத்து ஃபினான்ஸ் செய்யக்கூடிய, பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய, கேஷியராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ப்ரமோஷன்ஸ் இருக்கிறது. ஐடியில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட் ஜாப் கிடைக்கும். அதே போல் ஐடியில் இருப்பவர்களுக்கும் ஒரு டீம் லீடராக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பெண் மாப்பிள்ளை பார்க்கறது உடனடியாக திருமணம் ஏற்பாடுகள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் அவர்களுடைய அந்த கம்யூனிட்டியிலேருந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கண்டினியூ பண்ணக்கூடிய, அதாவது கன்வெர்ட் ஆகி அது திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தை வரமானது நல்ல ஒரு வரமாக இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் மனசுல பயம், ராகுவனுடைய 8ஆம் இடத்து இருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுல பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலுமே இந்த வாரத்துல இருந்து உங்களுடைய ஆரோக்கியம் மேலோங்குகிறது. ஆனாலும் கூட இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டோ அல்லது ஸ்டாக்கிஸ்டோ இந்த மாதிரியான விஷயங்கள், கேம்பிளிங்கும் கூட சுத்தமா முடிவு எடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும். ஏன் அப்படின்னா இங்கு 2க்குண்டான சூரியன் செவ்வாயோட 5ஆம் இடத்துல உட்கார்ந்து சுக்கிரன் அங்க சேருகிறார். அதனால என்ன அப்படின்னாக்கா, நீங்க நேரடியா சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு பணம் கிடைக்கும். ஆனா நான் சூதாடி சம்பாதிக்கிறேன், சூதாடுது அப்படின்னாக்கா ரேஸுக்கு போறது சூதாடுதான். லம்சமா என்ன ஆகிடும், இழந்துருவோம். உழைப்பினால கெயின் ஆகக்கூடிய மணி இந்த மாதிரியான விஷயத்தினால இழந்து விடக்கூடாது. ஆனால் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ஒரு முடிவுக்கு வர இருக்கின்றது. மீண்டும் ஒரு அந்யோன்யமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் தொடர முடியும். பிசினஸ் மேன் நீங்க முருகரை கும்பிடுவோம், அல்லது தட்சிணாமூர்த்தியை டைரக்டா கும்பிட முடியும். ஆனாலும் கூட முருகரை கும்பிடுங்கள். முருகனும் கூட திருச்செந்தூர் முருகனை கும்பிட வேண்டும். பெரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு வியாபாரத்துல, பெரிய ஒரு முடிவு. அதாவது அது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையிலே பெரிய முடிவுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு முருகனுடைய தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களை செதுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் பேச்சை குறைத்து வாட்ஸ்அப் மெசேஜாக, எழுத்தாக உங்களுடைய அஃபீஷியல் விஷயத்தெல்லாம் செய்யுங்கள். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக பார்க்குறாங்க. 5ஆம் இடத்துல வெற்றி வெற்றி வெற்றி, நல்ல ஜம்முன்னு பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு, உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல ஒரு பிரயோஜனம், குழந்தைகளும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள். வெளிநாடு குழந்தைகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முடிவெடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் நடக்கும்போது பார்த்து நடங்கள். ஒரு பாதையில் நடக்கும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுன்னா லைட் போட்டுக்கிறது நல்லது. ராகுனுடைய அமைப்பும், பிறகு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது ஞாயிறு திங்கள் 6ஆம் இடத்துல. பிறகு செவ்வாய் புதன் வியாழன் அப்படிங்கிறது இங்க இருக்கிறார், இங்க உங்களுடைய 7ஆம் இடத்துல மக்கரத்துல இருக்கிறார். அது சனியனுடைய அமைப்பு தான். அது பிறகு சனியனுடைய வீடாகிய ராகுக்கு அதனால கீழே பார்த்து நடங்க, எதுவும் தட்டி விடாம. படிக்கட்டு ஏறும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி டக் டக் டக்குன்னு ஏறாம கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு படியாக நிதானத்தை கடைபிடித்தால் இந்த வாரமானது உங்களுடைய, அதாவது பெரிய ஒரு விஷயத்தை சாதித்து கொடுக்கும். கடக ராசியில புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை 27ஆம் தேதி சந்திராஷ்டம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அன்றைக்கு மெயினா எங்கேயும் சைன் பண்ணாதீங்க. உங்களுடைய எழுத்து பூர்வமா யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீர்கள், அதுதான் மெயின்.
அதன் பிறகு இரவு நேரத்தில் பிரயாணிக்க வேண்டாம். பிறகு வியாழன் மதியத்திலிருந்து வெள்ளி மதியம் வரைக்கும் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்டம். பூச நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சனியினுடைய நட்சத்திரம் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டானவன், ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் கூட ரோடுகளில் போகும்போது அந்த நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஏழைகள், அதாவது தெருவில் அவர்கள் காசு கேட்குறதோ அல்லது ஒரு உணவு கேட்குறதோ அது சீப்போ அப்படிங்கிறதா இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது என்ன ஆகிடும், தேவையில்லாத கர்ம பலனை கூட்டி கொண்டு வரும். அதுதான் மெயின். ஏன்னா சனி எங்கே புஷ்ய நட்சத்திரக்காரர்கள் இல்லையா, அது சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய இடத்துல ராகுவுடன் உட்கார போகிறார். அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாத பழிக்கோ பாபத்திற்கோ ஆளாகாமல் நம்மளை பார்த்துக்கணும். சுவாமிஜி இப்படியெல்லாம் பயமுறுத்தினா எப்படி? இது பயமுறுத்துறது இல்லை, இதெல்லாம் ஃபேக்ட். சில ஃபேக்ட் எல்லாம் நம்ம பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒதுக்கவே முடியாது. அதனால கடகராசிக்காரர்கள் மேக்சிமம் அம்மா மாதிரி தான் எப்பவுமே. அவர்கள் மற்றவர்களுக்கு எப்பவுமே இரக்கம் தான் காமிப்பாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சட்டுன்னு நம்ம சொல்லிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், வருமானத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னா மகா கணபதி. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீலிங் ஆகட்டும், அல்லது உங்களுடைய சொத்து விஷயங்கள் ஆகட்டும், அல்லது உங்களுடைய இருப்பிடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இது அத்தனையுமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இந்த வாரத்துல இருந்து. அப்புறம் உங்களுடைய ராகு சனி இவர்கள் 2 பேரும் இன்னும் ஒரே நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகம், 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்கரம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை. செலவிலும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். நம்ம ஐயோ தண்டு செலவா போயிடுச்சேன்னு நினைப்போம். ஆனா அதையே மறுபடியும் ஒரு பிசினஸா பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த செலவு பண்ணுவதன் மூலமாக ஒரு பாடம் கற்று அந்த பாடம் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். பிள்ளையாரை எழுந்த உடனே பிள்ளையாரை பார்த்துருங்க. ஓம் கம் கணபதையே நமகான்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீரும். பிறகு காதலர்களுக்கு நடுவில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். பிறகு பிசினஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த வாரம் பிரச்சனைகள் தீரும் வாரம்னே வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி எல்லாம் டீல் பண்ணக்கூடிய வாரம், ஜாபை ரிவைவ் பண்ணக்கூடிய வாரம். ஜாபை விட வேண்டாம், விட்டணும்னு ப்ரெஷரா இருந்தாலும் விட வேண்டாம். சொந்த தொழில் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது நீங்க ரொம்ப உயர்ந்த அந்த மொட்டை மாடியிலெல்லாம் போயிட்டு, மொட்டை மாடிக்கு போயிட்டு இரவு நேரங்கள்ல நம்ம அந்த திட்டு மேல உட்காருறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அப்புறம் மொட்டை மாடியில இருட்டுல நடக்கிறது, மொட்டை மாடியில மேல நான் சொல்றது அது வேண்டாம். முக்கியமாக எலக்ட்ரிக் அந்த மாதிரியான ஐட்டங்களோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நன்மையும் வெற்றியும் கொடுக்கும். விளையாட்டுத் துறையிலும் சரி, அதே போன்ற போலீஸ் துறையிலும் சரி, காவல்துறையாக இருக்கட்டும், ஆர்மி, இது மாதிரியான நாட்டுக்காக இருக்கக்கூடிய துறைகள் அத்தனையிலுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணத்துல திருப்தியின்மை, இஷ்டமின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதனால இந்த வாரம் திருமணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணலாம். ஜாதகம் பொறித்து நல்லபடியாக திருமணம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஜாதகம் பொருத்தாம திருமணம் நடத்தவே வேண்டாம். அஷ்டம சனியில ராகு 7ஆம் இடத்துல, கேத்து லக்னத்துல, குரு போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 5க்குண்டானவன் 5ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமானது கொஞ்சம் வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். ஆனாலும் காதல் விவகாரங்களில் மனம் ஒன்றி செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக எடுத்துட்டு போனோம்னா வீடுகளில் சொல்லி முறையாக நீங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். வெளியூர் நான் போகிறேன், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக குரு நல்ல நிலையில இருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும், வேலை மாற வேண்டும் அப்படின்னா வெளிநாடுகளில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த வாரம் சனி வெள்ளிக்கிழமை வக்கர முக்தி ஆகிறார். அதற்கு முன்பு பேப்பர் போடுங்க. ஏன்னா சனியும் வக்கரம், குருவும் வக்கரம். அந்த சனி ஒரு குருவனுடைய இடத்துல இருந்து, குருவனுடைய நட்சத்திரத்துல இருந்து வக்கரம் பெற, அதே நட்சத்திரத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல ராகம் இருக்கிறார். அதனால அதுக்குள்ள பேப்பர் போடுங்க. ஆனாலும் உங்களுடைய பேப்பர் அக்செப்ட் பண்ணி கொள்ளப்பட மாட்டாது.
அதுவும் நான் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். சிம்மராசி அன்பர்கள், நீங்களும் விநாயகரையும் பிறகு ரொம்ப பயமாக இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அப்படின்னாலும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம், குணமாயிடுவீங்க. 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல, 8க்குண்டானவன் வந்து 12ஆம் இடத்துல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவன் வந்து முதல் 2 நாட்களுக்கு வந்து 5ஆம் இடத்தோட பரிவர்த்தனை. அதனால குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமா ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க. அதை வந்து அழுதுகிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வேண்டாம், சந்தோஷமாக பண்ணலாம். இந்த வாரம் வந்து குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், குழந்தை பேரும் நமக்கு கிடைக்க போகிறது. நட்புல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், விட்டு கொடுத்து போகலாம். அதுதான். அதே போல உங்களுடைய ஆபீஸ்ல போய் உட்காரும் பொழுது ஒரு எலுமிச்சம் பழத்தை முன்னாடி வைங்க. ஜம்பீர பழம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த எலுமிச்ச பழத்தினுடைய மருத்துவ குணமும் அதிகம், அதே போன்று அதனுடைய ஆன்மீக குணமும். ஆன்மீகம்னு சொன்னாலே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்படி சொல்லலை, அதனுடைய அதாவது வந்து இம்பாக்டுமா ரொம்ப அதிகம். சூழ்நிலையை வந்து சுத்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை அது கொண்டு இருக்கிறது. சனிக்கிழமை மகா நட்சத்திரக்காரர்கள் அம்மாவோட சண்டை போட வேண்டாம். ரைட்டா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. சகோதர உறவுல வந்து அதாவது தங்கை அக்கா இவர்கள்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக வந்துடும். நட்பும் கணவன் மனைவி உறவும் தான். குழந்தைகள் உறவு கூட ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. இந்த வாரம் வந்து கொஞ்சம் சந்தோஷமான வாரம் தான். மற்ற வாரங்களை காட்டிலும் கொஞ்சம் சந்தோஷமான லேசான ஒரு வாரம் தான். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து பண வரவு அதே போன்று புத்தி பலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காருயா, எங்க போனாலும் ஒண்ணு கிண்டல் அடிக்கிறான், இல்லைன்னா எதையாவது பேசிட்டு இருக்கிறான், வாயவே மூட மாட்டேங்கிறான், அப்படிங்கிற அந்த கேஸ் எல்லாம் வந்து இப்ப அரெஸ்ட் ஆயிடும். அரெஸ்ட் ஆயிடுங்கிற சென்ஸ் அவர்கள்லாம் வந்து ஷட்டப் ஆயிடுவார்கள். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். 3ஆம் இடத்துல வந்து 3க்குண்டானவன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, அவர் வந்து 8க்குண்டானவன். அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்க அப்படியே ஒரு கிருஷ்ணர் மாதிரி கொஞ்சம் எல்லாம் சதித்திட்டம்னு இல்லை, ரொம்ப கிளவராக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து மற்றவர்களுடைய வாயை நீங்கள் மூடி விடுவீர்கள். இதுதான் சுவாமிஜி, இதுல என்ன பெரிய சந்தோஷம்னாக்க இல்லை, உங்களுடைய ஆற்றல் அங்கு பெருகி உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவீர்கள். தவறாக இல்லை, நான் நல்ல விதமாக சொல்றேன். ஃபினான்சியலாக நிறைய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். சுக்கிரன் வந்து இடத்த வந்து நான்கு போயிடாரு. புதன் வந்து வர்றார். ஆனா புதன் வந்து உங்களுடைய லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கனால வருமானம் கூடும், வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள் கூடும். ஷேர் மார்க்கெட்லயும் சரி ஸ்டாக்லயும் சரி நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சகோதர உறவுகள்ல 2 சகோதரர், இளைய சகோதரர்கள், அப்புறம் எல்டர்லி பிரதர்ஸ் எல்லாருமே, சிப்ளிங்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் சுமூகமான ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உட்காரக்கூடிய சேர், அது வந்து சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காரக்கூடிய சேர் மற்றும் ஆஃபீஸாக இருந்தாலும், நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, அந்த சேரில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, சேரை கொஞ்சம் இடத்துல இருந்து நகர்த்தி, கொஞ்சம் அப்படி நகர்த்தி போட்டு அப்படி உட்காந்துங்க. என்ன சுவாமிஜி இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா, எப்பவுமே அந்த பொசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து மனுஷனுடைய அந்த மன ஓட்டம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போனீங்கன்னாக்கா, இந்த முதல்ல வந்து ப்ரீமியர்னு சொல்கிறது, அதாவது பிஸ்னஸ் கிளாஸ், எக்கானமி அப்படின்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு இதுக்கும் பார்த்தா பெருசாக வித்தியாசம் இல்லை, 2 அடி கூட இருக்காது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், அதாவது வந்து கவனிப்பு வேற, இதில் இருக்கக்கூடிய கவனிப்புகள் வேற. அதில் இருக்கக்கூடியவருடைய அந்த மனோநிலை வேற, இதில் இருக்கக்கூடிய மனோநிலை வேற. ஆனால் இதில் 2 பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கே போனாலும் சரி, அதில் போனாலும் ஃப்ளைட்டு தான். அந்த ஒரு ஃப்ளைட்டில் நம்ம இருக்கிறோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லது ஒரு பஸ்ஸில் இருக்கிறோமா முடிஞ்சு போச்சு, ஒரு ட்ரெயினில் இருக்கோமா முடிஞ்சு போச்சு. ஆனால் இது டஸ் மேட்டர், இது வந்து உலகத்திற்கு தேவை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிடும். உங்களுக்கு உங்களுடைய நிலைமையானது உயர்த்தி காண்பிக்கும். அதனால இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி இருந்து பண்ணிக்கிறது. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தோட்டம் மாதிரி இருக்கு, உங்களுடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி கார்டன் இருக்குன்னா, அங்கே உட்காந்துட்டு பிசினஸ் பண்ண வேண்டியதுதான், அங்கே உட்காந்து விவகாரத்தை பண்ண வேண்டியதுதான்.
விவகாரம்னா வந்து வில்லங்கம்னு நினைச்சிடாதீங்க. விவகாரம்னாக்கா நடவடிக்கை, நம்முடைய நடவடிக்கைகளை நம்முடைய டே டு டே லைஃப்னுடைய விஷயத்தை அங்கே ஆரம்பிக்க வேண்டியது. அல்லது வீடுகள்லேயே மேக்சிமம் முடிவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு அங்கே போய் சும்மா அப்படி சப்மிட் பண்ணுறது அப்படி பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, மாணவர்களுக்கு இந்த வாரம், அதாவது இது வரைக்கும் மாணவர்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால தான் நான் ஒன்றும் சொல்லலை. இந்த வாரம் வந்து மாணவர்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும் கன்னிராசி மாணவர்களுக்கு. அவர்களுக்கு வந்து நீங்க பெருமாளை கும்பிடணும். பெருமாளை கும்பிடுங்க. ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதை எடுப்போமா அதை எடுப்போமா டெலிமாவிலேயே இருக்கும். புதன் ஏற்கனவே உங்களை வந்து ஒரு முடிவு எடுக்க விட மாட்டார். இந்த பக்கமா அந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு டெலிமா இருக்கும். நீங்க போயிட்டு ஒன்று நரசிம்மர், யோக நரசிம்மரையோ அல்லது மகாவிஷ்ணுவையோ கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக தெளிவுகள் ஏற்படும். படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் வந்து வரப்பிரசாதமான வாரம். 3ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கு. அதே போன்று நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், கன்னிராசி என்பவர்கள் தாராளமாக மாற முடியும். அதே போன்று மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா சிஏ, அதாவது ஆடிட்டர்ஸ் டைப்பில் மெடிக்கலுக்கு போய் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஹை லெவல், ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒரு ஜீனியர்ஸ் டைப் ஆஃப் சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வாரம் நல்ல வாரமே. நீங்கள் வந்து அது குழப்பமாக இருந்தாலும் பெருமாளை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். பேங்க் செக்டரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும். பேங்க் துறையில் வேலை கிடைக்கும். பேங்கிங் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த 10th முடிச்சு +1 எடுக்கும்போதே இப்பெல்லாம் வந்து எடுக்க சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஜாதகம் பார்த்துடணும். ஜாதகம் பார்த்து இவன் எதுக்குத்தான் வருவான், எங்கே போனாலும் வருவான். ஏன்னா நம்ம மனசுல வந்து இப்போ இருக்கக்கூடிய தசாபக்திகளுடைய எண்ணம் தான் ஓடும். அடுத்து வரக்கூடிய தசா கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்ல இன்னொரு மகாதசா, பெரிய தசா வருது, ராகு போயிட்டு குரு வருதுன்னு தலைகீழ மாறிடும். அல்லது செவ்வாய் போட்டு ராகு வருதுன்னாக்கா சொல்லவே வேண்டாம். ஆள் வந்து முதல் கோணம் முற்றிலும் கோணம்ங்கிற மாதிரி மாறிடுவார். அதனால் அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிடணும். குழந்தைகள் விஷயத்துல, இந்த படிப்பு விஷயத்துல இது ஒரு விஷயம் இருக்கிறது. பிறகு பெண் பார்க்கக்கூடிய அந்த விஷயம், மாப்பிள்ளை பார்க்குற விஷயம், திருமண விஷயங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் பெண் பார்க்க போகும்போது முதல்லையே கொஞ்சம் பேசிட்டு அந்த பொண்ணோடையோ அல்லது மாப்பிள்ளையோடையோ கொஞ்சம் பேசி சில விஷயங்கள் கிளியர் பண்ணிடணும் நீங்கள். ஏனென்றால் புதன் வக்கரமாக இருக்கிறனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடும். இப்போ ரீசெண்டாக வந்து பைலட்டுன்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு அம்மா. கடைசியில் பார்த்தா அவர் பைலட்டுன்னா ஃப்ளைட்டில் மேலே போகிற பைலட் இல்லை, அவர் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய பைலட். கிரவுண்டில் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது கமாண்டிங்கெல்லாம் கிரவுண்டில் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க லேண்ட் ஆகிறதுக்கு, டேக் ஆஃப் ஆகிறதுக்குன்னு. கடைசியில் இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மும்பாயிடுச்சு. இப்போ டிவோர்ஸுக்கு வந்து நிற்கிறார்கள். அப்போது இது வந்து அதுதான் அந்த ஒரு லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுலையும் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா முழுசாக சொல்கிறது கிடையாது, எல்லா அசம்ஷன்லேயே ஓடும். எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் அவசரமாக இருக்க அப்படியே ஒரு கிளாரிட்டி. அதனால் நீங்கள் பேசணும். உங்களுடைய சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது, சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது புதன் வந்து வக்கரம் பெற்று இருக்கிறாருங்கும் போது இந்த மாதிரி பெண் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் தைரியமாக நின்று அடிங்க, உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. ராகு 6ஆம் இடம், அதே நட்சத்திரத்தில் குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். சரியான ஒரு என்ன சொல்றது, வலிமை மிக்க ஒரு நிலையில் இருப்பீர்கள். உறவுகளில் வந்து தாத்தா பாட்டி இவர்களுடைய உறவுகளில் தியானம் பண்ணுங்க. சகோதர உறவுகள்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நட்புக்குள்ள வந்து யாராவது ரொம்ப பேசாமையே அப்படியே ஒதுங்கியே போனான்னா கூப்பிட்டு பேசிடுங்க. போட்டோம் அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக நிறைய இருந்து பண்ணக்கூடிய ஒரு வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கடன் தீரும், வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒழியும், குழந்தைகள் வந்து இனிமேல் உங்களுடைய சொல் பேச்சுகளை கேட்பார்கள், பண பற்றாக்குறையானது நீங்குகிறது, புதிய வேலையானது கிடைக்கிறது, வெளிநாடுகளில் இருப்பவர்கள்
அங்கு ஆட்டம் கண்டு கொண்ட ஒரு மாதிரி நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, வேலை இல்லை, நான் வந்து ஊருக்கு வர முடியாம ரெண்டு திண்டாடி கொண்டு இருக்கிறேன் ரெண்டு பக்கமும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிங்க. ஒரு நல்ல வாரம் இது. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து கடந்த பல வாரங்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்கிறது. முக்கியமாக பண பிரச்சனை தீர்கிறது, வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனை தீர்கிறது, மனசுல நிறைய பயமும் குழப்பமும் இருந்த விஷயங்கள்லாம் தீர்கிறது. படிப்பை பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல தெளிவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கிறது. ஏனென்றால் புதன் வந்து வக்கரம் பெற்று 12க்குண்டானவர் சில குழப்பங்கள்லாம் கொடுத்தார். அதே போல ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள்லாம் கொடுத்தார். ஆனால் வந்து எல்லாமே சரியா போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மூதான ஒரு வாரமாக இருக்க போகிறது. ஒரு ஆற்றலுடன் அதே போன்று ஆரோக்கியத்துடன் விளங்க போகிறீர்கள். லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய ஒரு விதத்துல வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்ல எல்லா விதமான பிசினஸ்மேனுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. படிப்புல வந்து முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம் போக வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹயக்ரி வரை கும்பிட வேண்டும். ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் வந்து நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது ஹயக்ரி வரை கும்பிட வேண்டும் மாணவ செல்வங்கள். அதே போன்று பிஹெச்டி செய்பவர்கள் அன்னை காளியை கும்பிட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு அசௌகரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி கொடுக்கும். இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தினுடைய அந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அரசியலிலும் அரசாங்கத்திலும் அல்லது அரசாங்க துறை சார்ந்த விஷயங்களிலும் வந்து யாருக்காவது வேலைக்கு போகணும், ஒரு வாய்ப்பு தேடணும்னாக்க நல்லபடியாக கிடைக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் நுழையணும் அப்படிங்கிறதுக்கு இது சரியான ஒரு தருணம். பிறகு தலைமை பதவி எனக்கு வேணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி சகோதர உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தளர்வான மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனாலும் நீங்க வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் இதுல எல்லாம் வந்து ஒரு வாய்தா வாங்கி கொள்வது நல்லது. சனி வந்து வக்கரம் முடியறது இந்த வீக்கெண்டு தான், அடுத்த வாரம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். ஓங்கி பேச வேண்டாம், ரொம்ப பலமா வந்து உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வைக்க வேண்டாம். ஸ்மூதா போனாலே காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு காதல் மலர்கின்ற அதே போன்று உங்களுடைய பண வரவை கூட்டுகின்ற இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 8ஆம் இடத்தை வந்து 8க்குண்டானவனாகிய சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்து பார்க்க போகிறார். அதிர்ஷ்டமான ஒரு வாரம், திடீர்னு வந்து பண வரவுக்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக நான் பார்க்குறேன். வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் நல்ல சக்சஸை கொடுக்கும். பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நீங்க காலையில எந்த முடிவா இருந்தாலும் காலையில என்னக்கா நீங்க எல்லா முடிவும் எல்லாம் யோசனை பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு ஒரு சூரியனை பார்த்துட்டு முடிவெடுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் அனைவரும் வழிபட வேண்டியது லக்ஷ்மி நாராயணர், படிப்புக்காக வழிபட வேண்டியது ஹயக்ரீவர். குழந்தை அமைப்புல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன, அதனால இந்த வாரம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஒத்தி வைப்பது என்பது நல்லது. காதல் விவகாரத்திலும் கூட கை கொடும் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் வெளிநாட்டவர்கள் அப்படின்னாக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் உங்களுடைய அதாவது எதிர்பார்ப்புக்கு அது சரி வராமல் போய்விடலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப் ஒரு ஹாலிடே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னாக்கா இது நல்ல வாரம் கிடையாது. அதே மாதிரி வேலையை ஜாபை வந்து நான் குவிட் பண்ணணும்னாக்களும் அதுவும் நல்ல காலம் கிடையாது. ஒரு வாரம் பொறுங்க, அடுத்தடுத்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது வேலை நடக்குமா, நல்ல காலம். கொஞ்சம் இரிட்டேஷனா இருப்போம் சம்டைம்ஸ், வந்து மற்றவர்களுக்கு நம்ம ஈகோ பிடித்தவர்கள் மாதிரி தெரியலாம். குழந்தைகளிடம் கொஞ்சம் அரகண்டா நம்ம டீல் பண்ணிடுவோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஆனாலும் பாக்கியமான ஒரு வாரம். இந்த வாரம் வந்து சனி வந்து வக்கரத்தன்மையை வந்து இழக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய 4ஆம் இடமும் 3ஆம் இடமும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறது. ப்ராப்பர்ட்டி டீலிங்கோ லேண்டு டீலிங்கோ இந்த வாரம் வந்து வேண்டாம், அடுத்த வாரத்துல வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்க வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அரசாங்கத்தின் மூலமாக வேற ஏதாவது காரியம் இருக்கிறதா தாராளமா செய்வாங்க. வண்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி அதாவது அசையாத சொத்துக்கள் வாங்குறது, இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனால் வேலைக்கு அப்ளை பண்றது அது வந்து தாராளமா பண்ணலாம்.
அப்புறம் நான் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன். இப்போ வேண்டாம், ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலி நம்மளாக தான் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிட்டோம், வேண்டாம். அப்புறம் இருப்பிடத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அமைதியாக இருப்போம். இல்லைன்னா ஒரு 2 நாள் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வருவோம், அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். மற்றபடி உறவுகளில் நீங்கள் வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தாலே போதும். அப்பா அம்மா உறவுகளில் தான் கொஞ்சம் வந்து விஷயங்கள் இருக்கிறது. அவர்களோட சண்டை போடுறதோ ஒரு மாதிரி, அதாவது நான் சொல்றது காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்பா அம்மாவை வந்து பகைச்சிட்டு நம்ம எங்கேயாவது போகிறது, தலைத்தறிக்க எங்கேயாவது போகிறது, இதெல்லாம் வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம். அது வந்து வழிமாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அப்பா அம்மா சொல்றதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், அல்லது நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வாரம் வந்து அவசரப்பட வேண்டாம். அதே போல பிஸ்னஸ்ல தன்னுடைய பாஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட் பண்றாருங்கிறதுக்காக நம்ம வந்து திரும்பி பாய்ந்து விட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி குருவனுடைய அருளால் உங்களுடைய வார கடைசியில உங்களுக்கு எல்லாமே நல்ல சுபிக்ஷமாக முடியும். சகோதர உறவின் மூலமாகவும் சரி, அதே போல கணவன் மனைவி உறவுகள், நட்பு உறவுகள் எல்லாமே நல்லபடியாகும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாம் இந்த வாரம் வந்து இருக்க வேண்டாம். இந்த வாரம் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ், எந்த கோஷ்டியும் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு டீமாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படி இப்படின்னாக்கா உங்களை வந்து தான் தோன்றின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சுவாமிஜி சந்தடி சாக்கில் திட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஏனென்றால் சூரியனும் உக்ர கிரகம், செவ்வாயும் உக்ர கிரகம், லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி. அதில் வந்து புதன் வந்து கொஞ்சம் துலாமுக்கு போயிடுறார். துலாம் அதாவது சுக்கிரன் இங்கே வந்தார், 12க்கு உண்டானவன் இங்கே வந்துடுறார். அப்போ வக்கரமான புதனோட ஆரம்பிச்சு ஒரே நாளில் நகர்ந்துறார். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் வந்து அடுத்த நாளில் வந்துடுறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் இந்த வாரம். பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லாமே நெகட்டிவாக சொன்ன மாதிரி இருக்கே சுவாமிஜி, என்ன போய் கிடைக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியனோட பார்க்குறார். சூரியனும் குருவும் சூரியனும் செவ்வாயும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மேல் மட்டத்தில் அதிகார வட்டத்தில், அது அரசாங்கமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், உங்களிடம் அதிகாரமானது அப்படியே தங்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி எப்படி எல்லாம் சொல்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்றது தெரியுது. ஆனால் வேற வழி இல்லை, அப்படித்தான் பண்ணி ஆகணும். இப்போ ஏன் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். குருனுடைய ஒரே நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். குரு 2க்கு உண்டானது. ஏதோ வாய் திறந்தாலும் நமக்கு தான் நஷ்டம். அதனால அப்படியே ஓகே அப்படின்னு, அதாவது அந்த கௌரவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் உங்களுடைய பதவியும் பட்டமும் அதே போன்று உங்களுடைய அந்த செல்வாக்கும் தக்க வைப்பதற்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வாய்ப்புகள் இருக்கா, வேலை கிடைக்கிறதா அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, வெளிநாடு போகிறதுக்கும் சரி, புதிதாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அமைப்பு. நல்ல நட்பு வட்டாரங்கள்லாம் கூடக்கூடியவர்கள். படிப்பில் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு வாரம் உங்களுக்கு. 4லும் 5லும் சனியாகப்பட்டவர் உட்கார்ந்துருக்கிறார். ஆனாலும் குருவனுடைய பார்வையினால் சனி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. தொழில் முறை கல்விக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கணும்னு நினைக்கிறேன், பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து என்னது ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து படிக்கணும்னாக்க கொஞ்சம் அப்படியே அப்படின்னு ஒத்துழைக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பார்த்து இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது மாணவ செல்வங்கள் கொஞ்சம் வந்து பைரவருடைய வழிபாடு அல்லது ஹனுமனுடைய வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது முருகன், ஆதித்யன். இந்த 2 பேருடைய வழிபாடு படிப்பில் இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்க பிரச்சனைகளையும் நீக்கும். இதுல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வம்படியா வரும். வந்ததுனாக்க நம்ம விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, அதாவது தைரியமா நில்லுங்க. வரும்போதே அதை வந்து நீங்க சாட்சிடலாம். தைரியமா நில்லுங்கன்னு தான் சொன்னேன், தைரியமா போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல. தைரியமா நில்லுங்க, நீங்க பண்றது பண்ணிட்டே இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுதான் ஒரு அமைப்பு. முருகன் மற்றும் ஆதித்யனுடைய வழிபாடு. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த வாரம் தான். கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் இருந்தாலும் உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய தோற்ற பொழிவும் உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடும் அடையக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் பண செலவாகக்கூடிய ஒரு வாரம் தான்.
அசட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் டெபாசிட் பண்ணணும், ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னாக்கா சுப செலவுகளாக இந்த வாரம் நிறைய இருக்கிறது. வெளியூர் வெளி மாநிலங்கள்லையும் சரி, உங்களுடைய நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உங்களுடைய வாய்ப்புகள் வந்து விஸ்தாரமாகும். அதாவது நீங்கள் தூரமாக உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல இருப்போம் நம்ம, ஆனால் உங்களுடைய புகழ் ஒரு கடல் கடந்து பரவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த வாரம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க. என்ன? அதாவது பணம் வருவதற்குண்டான வழிகளை பற்றி யோசனை செய்யுங்கள். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ, அந்த ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஆராயுங்கள். உங்களுக்கு பிடிப்படும். பணம் வருவதற்குண்டான வழிகளை தியானியுங்கள், யோசியுங்கள். இது ஒன்று. பிறகு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்றவர்களை செலக்ட் பண்ணுங்க. இந்த வாரம் மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய சாம்ராஜ்யத்தை நீங்களே உருவாக்கலாம். 12ஆம் இடத்துல வந்து அத்தனையும் இருந்தாலும் கூட உங்களுடைய 7க்குண்டானவன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். கூட்டம் கூட்டுறதுக்கு இதுதான் ஒரு சரியான ஒரு அமைப்பு. கூட்டம் கூட்டுறதுன்னா என்ன? ஒரு ஒரு சங்கமோ மிஷனோ அமைப்பதை பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு சகாக்களை வந்து உருவாக்குங்கள். உங்களுடைய கொள்கைகளை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய சகாக்களை உருவாக்குங்கள். அப்புறம் இதுக்கு பேர் சங்கம் தானே. என்னக்கா, தொழிலில் வந்து சங்கம் வேற, பிசினஸ் வேற. சங்கம் என்பது அந்த உரிமைகளை பற்றி பேசுவது, உரிமைகளை நிலைநாட்டுவது. பிசினஸ் என்பது வளர்ச்சிகளை நோக்கி இட்டு செல்வது. அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்லுங்கள். இந்த வாரம் தனுராசிக்காரர்கள் வளர்ச்சியை நோக்கி சொல்லணும். ஆமாம், கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஒரு விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். தவறு கிடையாது. அசையா சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணக்கூடிய, எம்எஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து யூஜி பிஜி ஹையர் செகண்டரி படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையானது ஏற்படுகிறது. அதனால ஹனுமனுடைய உபாசனை அல்லது பைரவருடைய உபாசனை அவர்களுக்கு முக்கியமாக தேவை. பப்ளிக்கு வந்து தனுராசிக்காரர்கள் இன்னும் ரெடி ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு அது நீங்கள் 10th இருந்தாலும் சரி, +1 இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதுக்கு தயாராகுங்கள். இரவு நேரங்களில் படிக்க வேண்டாம். பகல்ல இரவு வந்து நேரத்தோட தூங்க 8 மணிக்கு போயிட்டு காலையில் 3 மணிக்கு கூட எழுந்து படிக்கலாம். அதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. காதல் என்பது கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டியது. ஏனென்றால் 6க்குண்டான 12ஆம் இடத்துல போய் சுக்கிரனாக அமைந்துட்டார். புதன் வந்து 7ஆம் இடத்திற்கு வந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார் போது இது நல்ல நேரம் அல்ல. புதன் வந்து 11க்கு வருகிறார், அதாவது துலாமுக்கு வருகிறார். காதலுக்கு இது ஒரு நல்ல நேரம் அல்ல. ஆனால் திருமண உறவுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஏன்னா குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால தூரத்துல வந்து உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து தூரத்துல இருந்து பெண் கிடைக்கக்கூடிய, மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய கடன் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி அசட்ஸ் அப்படின்னாலும் கூட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அல்லது சொத்துக்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு வருகையானது அல்லது அதை நோக்கி நீங்கள் டிராவல் பண்றது. முக்கியமா நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னாக்கா, சொந்த வீடுக்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஒரு கடனை வாங்கியாவது இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிங்க. தனுர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த முறை லக்ஷ்மி நாராயணர். உங்களுக்கு இழப்பாக கூடிய, நஷ்டமடையக்கூடிய விஷயங்களை சரி செய்து விடுவார்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய வாக் அப்படிங்கிறது தான் இருக்கு விஷயமே. நம்ம எப்படி பேசுறோமோ அப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பேசுகிறோமோ அப்படி செல்வாக்கையும் மீட்டு எடுக்கலாம். உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லபடியாக இருக்கிறது. 6க்குண்டானவன் வந்து கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்க, பிறகு 5க்குண்டானவன் 11ஆம் இடத்துக்கே போகிறார்கள். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு வந்து லாபம் ஆரம்பிக்கும், வெற்றிகள் ஆரம்பிக்கும். பிறகு பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறது, குழந்தை வரம் கிடைப்பது, பிறகு நல்ல தோஸ்து கிடைக்கிறது, அதாவது நட்பு கிடைக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான கிளாரிட்டி இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மகர ராசிக்காரர்களை வந்து கிளியர் ஆகிடுவோம். நம்ம வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் ரொம்ப நிம்மதியாக போயிட்டு வாங்க. பிஸ்னஸ் ரீதியாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து
நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற காட்டிலும் வெளியில் போனால் உங்களுக்கு பண வரவும் கூடும், கான்டாக்ட்ஸும் கூடும். சம்டைம்ஸ் என்ன வெளியில் போனால் இருக்கிறதும் காணாமல் போயிடுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து செல்லக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, புதிய உலகத்தை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. சகோதர உறவுகளில் செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படிங்கும்போது இளைய சகோதரத்தை விட மூத்த சகோதரர்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். கவர்மெண்ட் மூலியமாக லாபம், விளையாட்டுத் துறையில் வந்து நல்ல ஒரு வெற்றியை காண்பது, பிசினஸ் துறையில வந்து இல்லாத, இதுவரைக்கும் இல்லாத சூக்ஷ்மங்களை வந்து புரிந்து கொள்வது. பிறகு மீடியா துறையில்னாக்கா மீடியாவினுடைய பேக் எண்டுன்னா என்ன, அதாவது வந்து டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணுறது, விஎஃப்எக்ஸ் பண்ணுறது, அல்லது வந்து இந்த லைட்னிங், இந்த மாதிரி நிறைய இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்குக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி எதுவும் வரும். நடிகர்களாக மாற வேண்டும், அதுவும் நான் வந்து காமெடி நடிகனாக மாற வேண்டும், ஸ்டாண்டப் காமெடி பண்ண வேண்டும், யூடியூப்ல நிறைய வரணும்னாக்க இந்த வாரத்தில் விட வேண்டாம். வார்த்தையை வச்சு தான். அதனால முக்கியமாக லா படித்தவர்கள், லாயர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே போல மகர ராசியில் வந்து மாணவர்கள் என்ன எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு தசாபக்தியெல்லாம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். ஆனாலும் நீங்கள் மெடிக்கலுக்கு உங்களை தயார்படுத்துகிறீர்கள், அல்லது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஆர்மி போன்ற, ஏர்ஃபோர்ஸ் போன்ற விஷயங்கள், சயின்டிஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே டாப் மோஸ்டாக இருக்கிறது. எல்லாமே 11ஆம் இடத்துல வந்து சம்பந்தப்படுகிறது, 10ஆம் இடத்துல சம்பந்தப்படுகிறது. அப்படிங்கும்போது இந்த வாரம் நீங்கள் முடிவெடுப்பதற்கு சரியான ஒரு அமைப்பு. காதல் விவகாரங்களில் வந்து வெற்றியும், பிறகு திருமண விஷயங்களில் வந்து ஊர்ஜிதமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரம், இந்த வாரம் நீங்கள் வந்து தாராளமாக குழந்தை வரத்திற்கு முயற்சி பண்ணலாம். ஆண் குழந்தை வாரிசாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். திட்டும் போது வாயவே திறக்கக்கூடாது. சும்மா நான் என்ன சொன்னேன் அதோடு நிறுத்திடணும், நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவுதான், அதோட நிறுத்திடணும். அதுக்கு மேல வார்த்தை போச்சுன்னா அது வடுவாக மாற்றிவிடும் மற்றவர்களை. அதனால அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அன்னை மா காளி. காளியினுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயத்தை, ஆனால் இந்த கிரிப்டோ, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால இந்த வாரம் நம்ம அதை பார்க்க வேண்டாம். மற்றபடி நட்பு உறவு, கணவன் மனைவிக்குள்ள உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இதெல்லாமே நல்ல கிளாசிக்காக இருக்க நல்ல ஒரு உங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வாரம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், அதாவது சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெறுகிறார், 6ஆம் இடத்துல இருந்து சனியை குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது கும்பத்துக்கு வந்து இது ஒரு திருப்பு முனையாக கூடிய ஒரு வாரம். திருமண விஷயங்கள்ல வந்து எதிர்பாராத ஒரு நன்மையும், கடன் எதிர்பாராத விதத்துல டக்குன்னு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி பெரிய மலை மாதிரி நினைச்சிட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் பனி மாதிரி போய்விடக்கூடிய ஒரு அதிசயமான வாரம். நான் அப்படிதான் சொல்லுவேன், இது அதிசயமான வாரம். ராகு வந்து நல்லதை பண்ண போகிறார், குருவும் நல்லது பண்ண போகிறார். அதெல்லாம் பிரச்சனைகளை வந்து தீர்க்க போகிறார். கடன் என்பது ஒரு பிரச்சனை, நோய் என்பது ஒரு பிரச்சனை. நோய் தடார்னு வந்து ஒரு டாக்டர் வந்து இதெல்லாம் வியாதியே இல்லை, இது இந்த நார்மல் மாத்திரை போதுன்றார், அல்லது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ல டக்குன்னு குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும், தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகள், வேலை வாய்ப்புகள், பிறகு பிசினஸ்ல வந்து 2 நாட்கள் தவிர சனிக்கிழமையும் பிறகு வந்து வெள்ளிக்கிழமையும் வந்து முடிவெடுக்க கூடாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து உங்களுடைய டீலிங் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிச்சிடணும். அதாவது வியாழக்கிழமை உள்ள, ஞாயிறு டு வியாழன் எல்லா பிசினஸ் முடிவு எடுத்துக்கலாம். சரி, வேலைக்கு நான் ஜாயின் பண்ணலாமா, தாராளமா வேலை கிடைக்கும். ஆனா வந்து உங்களுடைய வழிபாடு, சக்தி வழிபாடு, அன்னையினுடைய வழிபாடு, உங்க ஊர்ல பக்கத்துல என்ன அம்பாள் கோயில் இருக்கா, போய் உட்கார்ந்துருங்க. ஓம் ஐ மகாசக்தி நமஹா அப்படி சொல்லிட்டே இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அதிசயம் நிகழ்த்தக்கூடிய வாரம். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் கூட கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போயிட்டு வரணும். கொஞ்சம் நீங்க கார் ஓட்டுபவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம்
ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயும் பண்ணாமல் சண்டைக்கு போகாமல் இருக்கணும். அதுதான் மெயின். சமாதான புறாவாக மாறிடணும். ஆனால் ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ண முடியும். இந்த வாரம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. லாபத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சர்ப்ரைசிங், ஒரு மாதிரியவே இருப்போம் நம்ம. அதாவது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் வாய்ப்புகள் நிறைய எல்லாம் வரும் பண்ணும். அதை பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமப்படும்போது கொஞ்சம் சங்கடமாகும். அதுதான். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்துல திருமண விஷயங்கள் ரொம்ப நாள் தேங்கி நிறுந்தது டக்குன்னு முடியும். குழந்தை வரம், நல்ல குழந்தை வரம் கிடைக்கும். மெயின் 2. 3வது, வேலையில இருந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப உங்களுக்கு சுத்தி குழிப்பறித்து கொண்டே இருப்பவர்கள் இப்போ மாறிடுவாங்க. இந்த வாரம் முடியட்டும், என்ன நடந்ததுன்னே தெரியாம அப்படியே நார்மல் ஆயிடுவாங்க. சூரியனும் செவ்வாயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுடைய எதிரிகளுக்கு உண்டான விஷயங்களை செய்து விடுவீர்கள். சகோதர உறவு உங்களுடன் இயைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அப்பாவுக்கு முன்னேற்றம், கவர்மெண்ட் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் பிஹெச்டி போன்ற எம்எஸ் போன்ற விஷயங்களை ஹையர் அண்ட் ஸ்டடிக்கு பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் பிஜி போகிறது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறார்கள் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயருக்கு அடுத்த வருஷம் போகிறவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. அவர்கள் பைரவருடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். காதல் விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய வயதில் ரொம்ப மூத்தவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால பிரச்சனை வரும். ஏன்னா சனி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த வயது மிக அதிகமான விஷயமாக இருக்கும். அது பிறகு ஒரு பிரச்சனையாக விடக்கூடாது. ஏனென்றால் சனியும் ராகுவும் குருனுடைய நட்சத்திரத்திலிருந்து, குரு தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் 5ஆம் வீட்டில், காதலுக்கு உண்டான 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறகு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடு வரும், ரொம்ப முக்கியமான விஷயம். பிறகு கடன் குறையும், பண பற்றாக்குறை, பண டைட்னஸ், ஒரு லாஸ், இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்து விடுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருந்தது மீனராசிக்காரர்களுக்கு, அது கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாக, கொஞ்சம் அதுல இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏனென்றால் ராகு 12ஆம் இடம், சனி லக்னம், இது ரெண்டும் ஒரு சைடு போன கடந்த ஒரு 4-5 மாதங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி பீரியடாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால வேலை கிடைக்கிறதாகட்டும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதாகட்டும், பிறகு புதிய பிஸ்னஸ்ல ஒரு மைல்கல்லை அடைவதாகட்டும், எல்லாமே இந்த வாரத்துல இருந்து நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கின்றன அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். வெளியூர் வெளி மாநிலங்கள் போகும்பொழுது மட்டும் நீங்க வெளியில போய் ஹோட்டல்ல தங்குறதாக இருந்தால் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிடணும். அதாவது காலம் தாழ்ந்த உணவு, காலம் கடந்து சாப்பிடக்கூடிய உணவு, இரண்டுமே நமக்கு விஷம். அதனால ரொம்ப பார்த்துக்கணும். மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயேஸ்வரர். இந்த அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் தாராளமாக சொல்லலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் பலத்தையும் கொடுக்கும், பயத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது வரப்பிரசாதமாக அமைந்து எல்லா லட்சுமி கட்டாட்சங்களையும் சௌபாகியங்களையும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.